திமுக கூட்டணியில காங்கிரஸ் உங்களுக்கே தெரியும், ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு ஒரு குரூப் கத்திட்டு இருக்கு. அதே குரூப் அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கத்திட்டு இருக்கு. இந்த பக்கம் திமுகவினர் தினந்தோறும் போட்டு பச்சை பச்சை கேள்வி கேட்கிறானுங்க. எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியும், எவ்வளவு கீழ்த்தரமாக அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்துறானுங்க. மூஞ்சில குத்தா காரி துப்பியும் கூட இந்த காங்கிரஸ், தமிழக காங்கிரஸ்காரங்க அப்படியே தொடச்சிட்டு போயிட்டு பல்ல காட்டிட்டு போய் திமுக தான் நிக்கிறாங்க. அப்போ திமுக என்ன பண்ணுதுனாக்க, நம்ம நேரா அடிச்சாதானே பிரச்சனை, கூட்டணிக்குள்ள குழப்பம் வரும். சரி, இருக்கவே இருக்கு நம்ம கூட்டணி கட்சிகள், இதை விட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டுதான் விடுதலை சிறுத்தைகளையும் கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகத்தையும் இன்றைக்கு ஏவி விட்டு இருக்கிறது திமுக காங்கிரசுக்கு எதிராக. செல்வ பிறந்தகை அவர் ராமதாஸ் அவர்களும் திமுக கூட்டணிக்கு வந்தால் எந்த தவறும் கிடையாது, திருமாவும் ராமதாசும் அவர்களும் ஒரே ஒன்னாதானே இருந்தாங்க, தமிழ் தேசியத்தில் தானே பயணிச்சாங்க, ஒரு 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 கொடியை மாத்தி மாத்தி ஏத்திக்கிட்டாங்க இல்லையா, அதெல்லாம் சமாதானம் வாங்கிக்கோங்க அப்படி சொன்ன உடனே இந்த பக்கம் வன்னியார் இது அறவேக்காட்டுத்தனமான பேச்சு, பைத்தியகாரத்தனமான பேச்சுன்னு செல்வ பிறந்தகை போட்டு காட்டிட்டாங்க. அப்புறம் திருப்பூர் ஒரு எம்எல்ஏ இருக்காரு இல்லையா, எஸ் பாலாஜி, அவரும் செல்வ பிறந்தகை காட்டமாக கடினமாக கண்டித்து அறிக்கை விட்டிருந்தாங்க. இதையெல்லாம் திமுகவினுடைய ஆசீர்வாதத்தால் நடைபெற்ற கண்டனங்கள் தான். அப்போ இப்படி இவங்க இந்த பக்கம் மோதிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சண்முகம் அவர் இன்னைக்கு என்ன பேசியிருக்காருனாக்க, எப்பவுமே ஒரு தேர்தலை ஒரு தேர்தலை அணுகுதுனாக்க தலைமையில இருக்கக்கூடிய கட்சி, அந்த கூட்டணிக்கு தலைமையா இருக்கக்கூடிய கட்சி தான் அந்த குழுவை அமைக்கும். இங்க எல்லாம் தலைகீழா இருக்கு, காங்கிரஸ் குழு அமைச்சிருக்கு, இது தப்பு. அது மட்டும் இல்லாம கூட்டணி ஆட்சி என்று இப்பொழுது பேசுவது சரியல்ல, இது கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி காங்கிரசுக்கு மறைமுகமாக கண்டிச்சிருக்காரு கம்யூனிஸ்ட் சண்முகம். இதை தூண்டி விட்டதும் திமுக தான். ஏன்னா இதே சண்முகமே பேசியிருக்காரு, அதிகாரத்துல பங்கு வேணும், ஆட்சியில் பங்கு, இதே சண்முகமும் ஆமா வேணும் அப்படின்னு பேசியிருக்காரு. விசிகா இன்றைக்கு நவதுவாரத்தையும் கொத்தி கொண்டிருக்கக்கூடிய விசிகாவும் கேட்டிருக்கிறது. ஆக இவர்கள் எல்லாம் இன்றைக்கு கூட்டணியில பங்கு வேணும், ஆட்சியத்துல பங்கு வேணும்னு கேட்கிற காங்கிரஸ் பிடிச்சி குதற ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக ஒரு பக்கம் குதறதுனா, திமுக நிர்வாகிகள் ஒரு பக்கம் குதறதுனாக்க இவங்க ஒரு பக்கம் பிடிச்சி குதற ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ் பிடிச்சி. உண்மையை சொல்லணும்னாக்க முதல்ல திமுக கூட்டணியில ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்டது விசிகா. இன்னைக்கு அவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் மாட்டிக்கிட்டு இருக்குது, காங்கிரஸ் போட்டு துவச்சிட்டு இருக்காங்க.